அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது திறன் வளர்த்தல். அந்த திறன் வளர்த்தல் கம்ப்யூட்டர் பயிற்சி, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் அடிப்படை. இது வீடியோ 2. முதல் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம். அதில் கம்ப்யூட்டர் பயன்கள், லேப்டாப்னா என்ன, டெஸ்க்டாப்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுக வீடியோவா வெளியிட்டிருக்கோம். பார்க்காதவங்க அருள் லைஃப் கைடு சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ 1 பார்க்கலாம். இது வீடியோ 2 இந்த கம்ப்யூட்டர் பேஜ்ல. இந்த வீடியோ 2 எதை பத்தி பார்க்க போறோம்னா கம்ப்யூட்டர் பாகங்கள், பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் இந்த காலத்து ரொம்ப முக்கியமானது. நம்ம டிஜிட்டல் வேர்ல்டு, அதாவது கம்ப்யூட்டர் உலகத்தில் இருந்துட்டு இருக்கோம். அதனால ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு ஆபீஸ்லயும் எல்லா துறையுமே கம்ப்யூட்டரை பயன்படுத்துறாங்க. அதனால இந்த கம்ப்யூட்டரை நம்ம நல்லா கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்றதுக்கு டைப்பிங்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா கண்டிப்பா நமக்கு வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கும். குறிப்பா லேடிஸ், பெண்களை வீட்டில் உள்ள பெண்கள் கம்ப்யூட்டர்லயா லேப்டாப்ல சும்மா ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப வசதியா இருக்கும். அதனால இந்த வீடியோ கம்ப்யூட்டரை பத்தி சுத்தமா தெரியாதவங்களுக்கு, முதல்ல இந்த கம்ப்யூட்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ வெளியிடும். கம்ப்யூட்டர்ல கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஹையர் லெவல் அந்த கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்கல. இது ரொம்ப கம்மியா கம்ப்யூட்டரை என்னன்னு தெரியாத குறைந்த அந்த கம்ப்யூட்டர் அறிவு உள்ளவங்களுக்கு, நாலேஜ் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ வெளியிடும். அதனால இந்த வீடியோ பார்த்து அனைவரும் பயன்படுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கம்ப்யூட்டர் பயிற்சியில இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டர் பாகங்கள் என்னன்னு பார்க்க போறோம். இந்த கம்ப்யூட்டர் பாகங்களை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா தான் அடிக்கடி அந்த பேரை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் இந்த கம்ப்யூட்டர்ல மானிட்டர்னா என்ன அப்படின்னு அந்த பேரை யூஸ் பண்ணி நம்ம இதை சொல்றாங்க அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியும். அப்போதான் மேற்கொண்ட கிளாஸ் எடுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால வாங்க கம்ப்யூட்டர் பாகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பாகத்தை தெரிஞ்சுக்க முன்னாடி கம்ப்யூட்டர் என்ன, இந்த பேர் எப்படி வந்துச்சு, இதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன, கம்ப்யூட்டர் வார்த்தையினுடைய முழு விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சி, கம்ப்யூட்டர்ல சிக்கு காமன் பேரு, கம்ப்யூட்டர்ல ஓக்கு பேர் ஆபரேட்டிங் பேரு, கம்ப்யூட்டர்ல எம்க்கு பேர் மிஷின் பேரு, பிக்கு பேர் பர்டிகுலர்னு பேரு, யூக்கு பேர் யூஸ் ஃபார் பேரு, டிக்கு பேர் டெக்னிக்கல் பேரு, இக்கு பேரு எஜுகேஷன் அண்ட் ஆர் பேரு ரிசர்ச் பேரு. மொத்தத்தில் இந்த கம்ப்யூட்டர்னா எதை வச்சு சொல்லுங்கன்னா காமன் ஆபரேட்டிங் மிஷின் பர்டிகுலர்லி யூஸ்டு ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இந்த வார்த்தை வர்ற மாதிரி இந்த முதல் இடத்துல ஜாயின் பண்ணி கம்ப்யூட்டர்னு வச்சிருக்கிறாங்க. அதாவது காமன் ஆபரேட்டிங் மிஷின் பொதுவாக யூஸ் பண்ற மிஷினு, பர்டிகுலர்லி எதுக்கோசரம் அப்படின்னா டெக்னிக்கல் எஜுகேஷன், தொழிற்கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கு பயன்படுறதுதான் இந்த கம்ப்யூட்டர். இப்போ கம்ப்யூட்டர் எல்லாமே நம்ம யூஸ் பண்றோம். அவங்க கண்டுபிடிச்சது, அவங்க சொல்றது இந்த மீனிங்ல டெக்னிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச் சொன்னாலும் எல்லா இடத்துலயுமே இந்த கம்ப்யூட்டர் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால வாங்க கம்ப்யூட்டர் அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த வீடியோல கம்ப்யூட்டருடைய பார்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கம்ப்யூட்டருடைய பாகங்கள், கம்ப்யூட்டர் முதல் பாகம் என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ட்ஸ். அந்த பார்ட்ஸ்ல முதல் பார்ட்ஸ் என்ன பாத்தீங்கன்னா முக்கியமானது சிபியூன்னு பேரு, அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு பேரு. இது என்னன்னாக்கா கணினிகளுக்கு அதாவது கம்ப்யூட்டர்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் செயலாக்கம் செய்வதே சிபியுடைய வேலை. கம்ப்யூட்டர்ல ஏதாவது ஒரு டேட்டா கொடுப்பாங்க, ஒரு தகவல் கொடுப்பாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. அந்த மெசேஜை கொடுத்த தகவலை அதுல ஒர்க் பண்ணி, அதை ப்ராசஸ் பண்ணி, அதை சார்ட் பண்ணி, அதை கணக்கீடு பண்ணி வேலை செய்யறதுதான் இந்த சிபியுன்னு பேரு. இது கம்ப்யூட்டர் மூளையாக செயல்படுது. எப்படி ஒரு மனுஷனுக்கு மூளை முக்கியமோ, மூளையும் இருதயம் முக்கியம். இருதயம் நின்று போச்சுன்னா மூச்சு நின்று போச்சு, உயிர் போச்சு. அதே மூளை நின்று போச்சுன்னா ஆள் மனுஷன் கிடையாது, பைத்தியக்காரன் மாதிரி மூளை என்ன செய்யணும் அவனுக்கே தெரியாது. அது மாதிரி கம்ப்யூட்டர் மூளை மாதிரி முக்கியமான ஒரு பாகமா அங்கமா பார்த்தா இருக்கு. இது இந்த சிபிங்கிறது. இந்த சிபி ஆனது 3 பகுதிகளை கொண்டது. இந்த சிபி சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல 3 பகுதி உள்ள இருக்கு. என்னது? மெமரி யூனிட் பேரு, கண்ட்ரோல் யூனிட் பேரு, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் பேரு. இந்த 3 சேர்ந்தது தான் சிபியூன்னு பேரு. அது விரிவாக்கம் என்னன்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் பேரு. இது ஒரு முக்கியமான பாகம். இது 1. 2 கீபோர்டு, அதாவது விசைப்பலகை. இந்த கம்ப்யூட்டர்ல சிபியோட இணைக்கப்பட்ட ஒரு சாதனம். இது அந்த சிபியோட இணைச்சிருவாங்க. ஏன்னா இது மூளை மாதிரி இருக்கு. இந்த மூளையோட தொடர்பு இருந்தா தான் இது என்ன வேலை செய்யணும் தெரியும். அது உடனே ஆர்டர் கொடுக்கும். அப்படி ஒன்னோட ரிலேஷன் இருக்கும். அப்ப இந்த கீபோர்டு சிபியோட கனெக்ட் பண்ணுவாங்க.
பயனர்கள் தட்டச்சு செய்து தகவலை உள்ளீடு செய்ய இந்த கீபோர்டு பயன்படுகிறது. இந்த கீபோர்டு மூலியமா தான் லெட்டர்லாம் அடிப்பாங்க. லெட்டர்லாம் அடிச்ச உடனே அது என்ன போகும், சிபியூக்கு போகும். சிபியூ வந்து அது எல்லாத்தையும் வந்து என்ன லெட்டர் அடிக்கிறாங்க, லெட்டர் இருந்தாப்புல அது அந்த ஒர்க் பண்ணும், அது வேலை செய்யும். அப்படிதான் வேலை செய்யும். ஒரு கீபோர்டு மொத்தம் 104 அல்லது 105 பட்டன்கள் வரை இருக்கும். ஒரு கீபோர்டுன்னு பார்த்தீங்கன்னா 104 105 கீ வரையும் இருக்கும். கீபோர்டானது லெட்டர் கீ, நம்பர் கீ, ஃபங்க்ஷன் கீ, நேவிகேஷன் கீ, கண்ட்ரோல் கீ போன்ற பட்டன்கள் இருக்கும். மொத்தம் 105 கீ இருந்தாலும் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அதாவது லெட்டர் கீ, லெட்டர் கீனா லெட்டர் அடிக்கிறது, ABC லெட்டர் அடிக்கலாம். இது தமிழ்ல லெட்டர் அடிக்கணும்னா A அந்த லெட்டர் அடிக்கலாம், அது லெட்டர் கீன்னு பேரு. நம்பர் கீ, நம்பர்னா 1 2 3 1 2 3 நம்பர் அடிக்கலாம், அதனால நம்பர் கீன்னு பேரு. ஃபங்க்ஷன் கீ, ஏதாவது வந்து ஒர்க் கொடுக்குறோம், ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கணிதத்திலிருந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு வேலையை கொடுக்குறோம், ஒரு கால்குலேஷன் கொடுக்குறோம்னா அது ஃபங்க்ஷன் கீ, அதை ஒர்க் பண்ணும். நேவிகேஷன் கீ, மேலே கீழே நவுத்துனே அந்த பேஜ் மேலே போகணும் கீழே போகணும்னா ஃபங்க்ஷன் ஏரோ கீ இருக்கும், அது நேவிகேஷன் கீ பேரு. கண்ட்ரோல் கீ, இந்த நடக்கிற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண சில கீ வச்சிருப்பாங்க. இப்படி எல்லா சேர்ந்த பட்டன் தான் அந்த கீபோர்டுன்னு பேரு. இந்த கீபோர்டு மூலியமா தான் இந்த மேட்டர் வந்து இந்த டேட்டாவை இன்ஃபர்மேஷனை உள்ளீடு செய்வாங்க, உள்ளர கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? கீபோர்டு மூலமாக எழுத்து, எண், குறியீடுனாக்கா இந்த மாதிரி ஆச்சரியக்குறி இல்ல கேள்விக்குறி, இந்த மாதிரி கீ வந்து இந்த குறியீடுலாம் கொடுப்பாங்க. ஆகியவற்றை டைப் செய்து கம்ப்யூட்டர் இந்த வேலை செய்ய என உத்தரவு கொடுக்க முடியும். இது ஒரு இன்புட் டிவைஸ், இது வந்து உள்ளீடு கருவி. இது மூலியமா இன்ஃபர்மேஷனை உள்ளீடு செய்ய முடியும். வாங்க, இதுதான் சிபியூன்னு பேரு. சிபியூனா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு பேரு. இதான் மொத்தம் கம்ப்யூட்டர் செட்டு. இந்த கம்ப்யூட்டர் இது வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். நான் முதல்ல சொன்ன கம்ப்யூட்டர் 2 வகையை சொன்னேன். அதுதான் நேற்று நான் அந்த முதல் வீடியோ நான் சொல்லிட்டேன். டெஸ்க்டாப்னா என்ன, இந்த டெஸ்க்டாப், லேப்டாப். டெஸ்க்டாப்னா அந்த டேபிள் மேல வச்சு ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒர்க் பண்றது, அதாவது ஸ்டேஷனரி. இதை வந்து எல்லாம் கனெக்ஷன்ல இருக்காங்க, ஒரு இடத்துல ஒரு இடத்துல தூக்கிட்டு போக முடியாது, ரொம்ப சிரமம். ஆனா லேப்டாப் வந்து மடிக்கணினி பேர், மடிக்க முடியும், ஈஸியா வந்து பேக்ல எடுத்து போக முடியும், சார்ஜ் நிற்கும், அதனால எங்க வேணா ஒர்க் பண்ண முடியும். லைட் வெயிட்டா இருக்கும். இது ஒண்ணு நிறைய வெயிட் இருக்கும், அப்ப தூக்கிட்டு எல்லாம் போக முடியாது. இது வந்து ஒரே இடத்துல ஒர்க் பண்றது, பெஞ்ச் மேல அந்த டெஸ்க் மேல டேபிள் மேல வச்சு ஒர்க் பண்றது. அதனால இப்ப வந்து டேபிள் கம்ப்யூட்டர் ஆர் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் பேரு. அதான் உங்களுக்கு இப்ப கொடுத்துருக்க டிஸ்பிளேல. அதுல வெளியில இந்த இது வந்து சிபியூன்னு பேரு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் பேரு. இது உள்ளரதா மதர் போர்டு, ஹார்ட் டிஸ்க், அந்த இதெல்லாம் இருக்கும். இந்த நான் சொன்ன சிபியூல 3 சொன்னேன், மெமரி யூனிட், கண்ட்ரோல் யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், இப்படி எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும். இது எல்லாம் வந்து இது ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். அந்த பவர் சுவிட்ச் கொடுத்த பிற்பாடு இதை வேற இந்த சிபியூ வேற ஆன் பண்ணும். ஆன் பண்ணதான் கம்ப்யூட்டருக்கு வந்து இந்த மானிட்டருக்கு, கீபோர்டுக்கு எல்லாம் சப்ளை போகும். இதான் சிபியூன்னு பேரு. இதுல வந்து அந்த சிடி டிரைவ்லாம் இருக்கும், சிடி வந்து போட்டு பார்க்கலாம். இந்த சிடி டிரைவ் இருக்கும், இது வந்து பென் டிரைவ் இது பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். இது பேர் வந்து சிபியூன்னு பேரு. ரைட்டுங்களா? 2 வந்து கீபோர்டுன்னு சொன்னேன், 2 ஆயுது. இந்த கீபோர்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 104 105 கீ இருக்கும். இதுல வந்து ஃபங்க்ஷன் கீ இருக்கு, லெட்டர் கீ இருக்கு, நம்பர் கீ இருக்கு, நேவிகேஷன் கீ மேலே இது போட்டுக்கோன நேவிகேஷன் கீ இருக்கு, கண்ட்ரோல் கீ இருக்கு. இது வந்து இதுல டைப் பண்ணி தான் இந்த மேட்டர் வந்து இந்த சிபியூக்கு போகும். சிபியூல இருந்து இங்க வெளில டிஸ்பிளே நமக்கு தெரியும். அது வந்து கீபோர்டுங்கிறது வந்து ஒரு விசைப்பலகைங்கிறது ஒரு உள்ளீடு கருவி, அதாவது இன்ஃபர்மேஷனை உள்ளர கொடுக்கிற கருவி, ஒரு சாதனம் கம்ப்யூட்டர். இது 2. 3 மானிட்டர், டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் விஷுவலி. அந்த மானிட்டர் வந்து நம்ம டிஸ்பிளே தெரியும், நம்ம என்ன டைப் படிச்சோமோ அந்த டைப் படிச்சு எங்க தெரியும், மானிட்டர் தெரியும். மானிட்டர் என்பது சிபியூ செயலாக்கம் செய்த அனைத்து தகவல்களையும் திரையில் காண்பிக்குவதும் ஒரு சாதனம். அதாவது அந்த சிபியூல என்னென்ன வேலை முடிஞ்சோ அந்த வேலை முடிஞ்சதெல்லாம் எதுல தெரியும், இதுல தெரியும், மானிட்டர் தெரியும். இது ஒரு அவுட்புட் டிவைஸ், இது வந்து வெளியில தெரியுது, அதெல்லாம் அவுட்புட் டிவைஸ் பேரு. மானிட்டர் வேலை என்பது சிபியூ செய்து முடித்த வேலைகளின் தரவுகளை திரையில் காண்பிக்கும். திரையில வந்து அந்த சிபியூ என்ன வேலை முடிச்சிச்சோ அதை வந்து திரையில காண்பிக்கிற வேலை தான் இந்த மானிட்டர் வேலை. இதனால் கம்ப்யூட்டரில் வேலை செய்பவர்கள் தங்கள் தகவல்கள் சரியாக செய்யப்பட்டதா என்பதை சரிபார்க்க முடியும். அப்ப நம்ம கம்ப்யூட்டர் டைப் படிச்சோம், கரெக்டா வந்திருக்கான்னு அந்த மானிட்டர் பார்த்து நமக்கு தெரியும். ஏன் அடிச்சா ஏன் தான் வந்திருக்கா, இல்ல பீன் வந்திருக்கா, தப்பா அடிச்சிட்டோமா அப்படின்ட்டு மானிட்டரை பார்த்து சரி செய்ய முடியும், அதை புரிஞ்சுக்க முடியும். வேற ஏதாவது நம்ம உள்ளீடு வேற ஏதாவது டைப் பண்ணிங்கன்னா அடிக்க முடியும். எதை மானிட்டர் பார்த்தாதான், அவர் அவுட்புட் வந்தாதான். ரைட்டுங்களா? இந்த மானிட்டர் வந்து எத்தனை டைப் இருக்கு. மானிட்டர் பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மானிட்டர், மானிட்டர் வகைகள். எல்சிடி, லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே, அதனால எல்சிடி மானிட்டர் பேரு. எல்இடி, லெட், லைட் எமிட்டிங் டயோடு,
அந்த டைப் இருக்கு. OLED பேரு ஆர்கானிக் லெட் அப்படின்னு இருக்கு. டச் ஸ்கிரீன் மானிட்டர்ஸ் கேன் ஆல்சோ ஒர்க் ஆஸ் இன்புட் டிவைஸ். இன்புட் டிவைஸ் ஆகும், இது யூஸ் ஆகும். அப்போ கம்ப்யூட்டர் வந்து மொத்தம் 3 பாகம் முக்கியமானது. என்னது? 1 வந்து CPU, 2 கீபோர்டு, 3 வந்து மானிட்டர். இந்த 3 முக்கியமானது. ரைட்டுங்களா? வாங்க இன்னும் பார்க்கலாம். இப்போ இதான் கொடுத்துருக்கேன். 1 CPU, 2 கீபோர்டு, 3 மானிட்டர். இங்கேருந்து இன்புட் டிவைஸ் இங்கேருந்து உள்ளீடு செய்வீங்க. செஞ்ச உடனே இது எங்க போகும்? CPU போகும். CPU வந்து அடுத்து வந்து ப்ராசஸ் பண்ணும், சரி பண்ணும், சரி பண்ணி அவுட்லெட்டா இங்க கொடுக்கும். எங்க கொடுக்கும்? மானிட்டர் கொடுக்கும். இது இன்னும் கூட நான் சிம்பிளா சொல்றேன். இந்த கீபோர்டுக்கும் இந்த CPUக்கும் இந்த மானிட்டருக்கும் என்ன முக்கியமான எப்படி தொடர்பு இருக்குன்னா, உதாரணத்துக்கு கீபோர்டுனா உள்ளீடு செய்யுது. உதாரணத்துக்கு நான் ரொம்ப சிம்பிளா குடும்பத்தில் நடக்கிற ஒரு குறிப்பா லேடி சம்பந்தப்பட்ட சொல்றேன். இப்போ வந்து மிளகா அரைக்க போறீங்க மிஷினுக்கு. மிளகால வந்து அந்த மிளகா, கொத்தமல்லி எல்லாம், மஞ்சள் எல்லாம், மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டுக்கிட்டு எடுத்துட்டு இது மிஷின்ல அரைக்க போறீங்க. மிஷின்ல அரைக்க போகும்போது அந்த மிஷின்ல தூக்கி இதை போடுறீங்க. அந்த மிஷின்ல தூக்கி இந்த மிளகாயை போடுறீங்க. அது மாதிரி இந்த கீபோர்டு வந்து இது எல்லாம் அந்த மிளகாலாம் வச்சுக்கிச்சு அந்த உள்ளார போடுற மிஷின் மாதிரி. இந்த கீபோர்டு வந்து உள்ளார போற அந்த அரைக்கிற மிஷின்ல போடுற மாதிரி. இந்த CPU என்ன பண்ணா அந்த மிளகாயெல்லாம் அரைக்கும், அரைச்சி தூள் ஆக்கும், ஆக்கி வெளியில வந்து கீழே கொட்டும். அந்த கீழே கொட்டது வந்து மானிட்டர் மாதிரி. இது வந்து நான் இந்த லேடிஸுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லிருக்கிறேன். எப்படின்னா, ஒரு இதுக்கு மிஷின்ல வந்து அரைக்க போறோம். நீங்க மிளகாய் எடுத்துக்கலாம், இல்ல மாவா இருக்கலாம், அரிசி மாவா இருக்கலாம். எடுத்துட்டு போய் மிஷின்ல கொடுக்க போறீங்க. மிஷின்ல போய் கொட்டுறீங்க. அப்படி கொட்டும் போது அந்த கொட்டுறதுக்கு மாதிரி இந்த கீபோர்டு மூலியமா இன்புட் கொடுக்குறீங்க, உள்ளீடு செய்றீங்க. அந்த உள்ளீடு செஞ்சோன்னா அந்த மிஷினுக்குள்ள போயிடுச்சு, இந்த CPU உள்ள போயிடுச்சு. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் நீங்க கொடுக்குற மெசேஜை அந்த டேட்டாவை அது என்ன பண்ண ப்ராசஸ் பண்ணும். அந்த மிஷின் அரைக்கிற மாதிரி இந்த டேட்டாலாம் எடுத்து அந்த சிக்னல்லாம் எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணும். அது நிறைய வந்து இந்த கோடிங்லாம் இருக்கு, நிறைய அந்த இதை வந்து சிக்னல்ஸ்லாம் இருக்கு. எப்படி மாத்தாது அதெல்லாம் டீட்டெயிலாக போட. அந்த மிஷின்ல எப்படி அந்த அரிசியை வந்து மாவை அரைக்குதோ அரைச்சி கீழே வந்து மாவை வெளியே தள்ளும். அப்படி வெளியே தள்ளுற மாதிரி தான் இந்த மானிட்டர்ல வந்து அந்த CPU வந்து காமிக்கும். இந்த CPU என்ன வேலை முடிஞ்சு இங்க காமிக்கும். இப்ப நம்மளுக்கு வந்து வேற ஏதாவது கொடுக்கணும்னா திருப்பி இதை டைப் அடிச்சு வேற ஏதாவது மாத்திக்கலாம். அப்ப இந்த 3 முக்கியமானது. 1 கீபோர்டு மூலியமா உள்ளார இன்புட் கொடுக்குறீங்க, அதனால இது இன்புட் டிவைஸ் பேரு. இது உள்ளார போகுது, அந்த மெசேஜ் வந்து ப்ராசஸ் பண்ணுது, அதனால வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் பேரு. அந்த ப்ராசஸ் பண்ண மெசேஜ் அந்த மானிட்டர்ல டிஸ்பிளேல தெரியுது, அதனால இதுக்கு பேர் வந்து மானிட்டர் பேரு. இந்த 3 தான் கம்ப்யூட்டர்ல முக்கியமான பாகங்கள். வாங்க மேற்கொண்டு பார்க்கலாம். அப்புறம் மவுஸ், தமிழ்ல சுட்டின்னு பேரு. கணினி மானிட்டர் உள்ள தரவுகளை சுட்டி காட்டுவதற்கும் கிளிக் செய்வதற்கும் கணினி கர்சரை கட்டுப்படுத்தும் இந்த மவுஸ் பயன்படுகிறது. இது ஒரு இன்புட் டிவைஸ். அதாவது மவுஸ்னா இதுனாக்கா இதான் மவுஸ் 4. இந்த மவுஸ் மூலியமா என்ன பண்ணலாம்னா, இந்த கர்சரை வச்சுதான் இது எங்க முன்னாடி வரணுமா, இப்ப டைப் வந்து இங்கே அடிக்கணுமா, மானிட்டர்ல இங்கே அடிக்கணுமா, இல்ல இந்த அடுத்த பேஜுக்கு போகணுமா அப்படிங்கறத மவுஸ் மூலியமா என்ன பண்ணலாம், எப்பலாம். இந்த மவுஸ்ங்கிறது ஆக்சுவலா இந்த இது மாதிரி எலிவால் மாதிரி. மவுஸ்னாவே அது சுண்டலி, அந்த சுண்டலி இருக்கிற வால் மாதிரி இல்ல மவுஸ். கம்ப்யூட்டர் நிறைய அப்படி பேர் அப்படிதான் வச்சிருப்பாங்க. எப்படின்னாக்கா இந்த ரிலேட்டடா இருக்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. இந்த மவுஸ் மூலியமா நம்ம மானிட்டர்ல எங்க அந்த கர்சர் அந்த குறியீடு எங்க இருக்கோ நம்ம வேணுங்கிறப்ப டைப் பண்ணலாம், மேல நவுத்தலாம், கீழே நவுத்தலாம். இந்த மவுஸ் வச்சுதான் பண்ண முடியும். அதான் மவுஸ். அடுத்து 5 ஸ்பீக்கர். கணிலிருந்து பாட்டு வீடியோகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் இந்த ஸ்பீக்கர்கள் பயன்படுகின்றன. இது ஒரு அவுட்புட் டிவைஸ். இது வெளியில வரும், அதாவது சவுண்டோ இது வந்து வெளியில வரும், அதை வச்சு கேட்கலாம். இதுல வந்து மொத்தம் 3 டைப் இருக்கு. பில்ட்-இன் ஸ்பீக்கர்ஸ், அதாவது இந்த லேப்டாப் சம் மானிட்டர்ஸ். சில மானிட்டர்லயே வந்து ஸ்பீக்கர் உள்ளே இன்பில்ட் பண்ணிருப்பாங்க. லேப்டாப்லயும் அப்படிதான், லேப்டாப்ல வரையும் ஸ்பீக்கர் இன்பில்ட்டா வச்சிருப்பாங்க. ஸ்பீக்கர் அப்படியே இருக்கலாம். எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் சிலது வந்து இது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர், அந்த மானிட்டர் பக்கத்துலயே ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. இது எக்ஸ்டர்னல் வெளியில் உள்ள ஸ்பீக்கர். சில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மானிட்டர்ல கூட ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆனா லேப்டாப்ல லேப்டாப்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பீக்கர் அட்டாச் பண்ணிருப்பாங்க. அதான் பில்ட்-இன் ஸ்பீக்கர்னா லேப்டாப்ல வச்சிருக்கிற ஸ்பீக்கர். எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்னா இந்த மாதிரி ஸ்பீக்கர், இந்த பாருங்க இந்த மாதிரி ஸ்பீக்கர், இந்த 2 பக்கம் வச்சிருப்பாங்க ஸ்பீக்கர். அந்த மாதிரி ஸ்பீக்கர் அடிஷனல் வச்சிருப்பாங்க. அப்புறம் ஹெட்போன்ஸ் ஆர் இயர்போன்ஸ். ஹெட்போன்ஸ் யூஸ் பண்றதும் ஸ்பீக்கர் மாதிரி தான். இதெல்லாம் வந்து அவுட்புட் டிவைஸ். அடுத்து UPS, அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை. கம்ப்யூட்டருக்கு தடையில்லா மின்சாரம் தர இந்த UPS பயன்படுகிறது. திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சு
அப்ப கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணோம்னா நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நிறைய ஆப்ல நிறைய இதுல ஒர்க் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம், ஒரு இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு நம்ம வரணும். அப்ப திடீர்னு பவர் சப்ளை ஆச்சுன்னா திடீர்னு கம்ப்யூட்டர் நட நின்றுச்சு, நம்ம சேமிச்ச டேட்டா வந்து சமயத்தில் சேவ் பண்ணாம இருப்போம். அப்ப என்ன ஆகும்னா எல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் அடிச்ச டேட்டா சேவ் பண்ண முடியாம நம்மளுக்கு உழைப்பு வந்து வீணா போயிடும். ஒண்ணு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ் திடீர்னு ஷட் டவுன் பண்ணா இதாயிடும், வீணா போயிடும். அப்போ அதை வந்து எல்லா வேலையும் ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம வந்து எக்ஸிட் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் ஷட் டவுன் கொடுத்தா தான் கம்ப்யூட்டர் வந்து பொறுமையாக ஷட் டவுன் ஆகும், கம்ப்யூட்டர் நிறுத்த முடியும். அதை விட்டு திடீர்னு பவர் சப்ளை ஆகுது, கரண்ட் கட் ஆகுது, ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி ஆஃப் பண்ண கம்ப்யூட்டர் வீணாக போயிடும். அப்போ என்ன பண்ணு, அதுக்கு வந்து டெம்பரரியாக கொஞ்சம் நேரத்துக்கு தற்காலிகமாக டெம்பரரியாக அந்த கம்ப்யூட்டருக்கு பவர் கொடுக்கணும். அப்போ தான் கம்ப்யூட்டர் கொஞ்சம் நேரம் வேலை கம்ப்யூட்டர் அது பார்த்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ நம்ம டக்குன்னு சேவ் பண்ணிவிட்டு அந்த கம்ப்யூட்டர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இது பண்ணிவிட்டு எக்ஸிட் கொடுத்துட்டு கம்ப்யூட்டர் எல்லா ஒர்க்கையும் நம்ம சேஃபாக முடிச்சுக்கிட்டு ஷட் டவுன் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். அப்போ யூபிஎஸ்ங்கிறது வந்து அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை, அதாவது தடையில்லாத ஒரு மின்சாரம் கொடுக்குற ஒரு சின்ன சாதனம். உள்ளார பேட்டரி இருக்கும், அந்த பேட்டரி வச்சு கொஞ்ச நேரத்துக்கு மின்சாரம் வரும். அது வந்து இந்த கம்ப்யூட்டரில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் எப்போ கரண்ட் வருதோ அப்போ அதை வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ண முடியாது. ஒரு 15 நிமிஷம் 1/2 மணி நேரம் தான் சப்ளை நிற்கும் அந்த யூபிஎஸ்ல, ரைட்டுங்களா? கம்ப்யூட்டருக்கு தடையில்லா மின்சாரம் தர இந்த யூபிஎஸ் பயன்படுகிறது. கரண்ட் திடீரென நின்று விட்டால் இந்த யூபிஎஸ் சிறிது நேரம் மின்சாரம் சப்ளை தரும். உள்ளீடு செய்த தகவல்களை சேமிக்க, அதாவது சேவ் பண்றதுக்கு. மின்சாரம் நின்று விட்டால் கம்ப்யூட்டர் இயக்குவதை நிறுத்திவிட்டு கம்ப்யூட்டரை விட்டு வெளியேற உதவும் தற்காலிக மின்சாரத்தை தரும் ஒரு பாதுகாப்பு சாதனம் தான் இந்த யூபிஎஸ். அந்த யூபிஎஸ் வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு சேஃப், ஒரு கம்ப்யூட்டர் ஒரு பாதுகாப்பு சாதனம், ஒரு தற்காலிகம் மின்சாரம் கொடுக்கும். அப்போ நம்ம கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் சேவ் பண்ணிட்டு நம்ம பொறுமையாக ஷட் டவுன் பண்ணிட்டு அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறதை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் திருப்பி பவர் வந்த பிற்பாடு திருப்பி ஆரம்பிக்கலாம், ரைட்டுங்களா? இதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இது சொன்னது என்ன சொன்னோம், இது சொன்னோம் சிபியூன்னு சொன்னோம். 1 2 என்ன சொன்னோம், கீபோர்டுன்னு சொன்னோம். 3 என்ன சொன்னோம், மானிட்டர்னு சொன்னோம். 4 என்ன சொன்னோம், மவுஸ்ன்னு சொன்னோம். 5 என்ன சொன்னோம், ஸ்பீக்கர்னு சொன்னோம். 6 என்ன சொன்னோம், யூபிஎஸ் சொன்னோம். இதான் யூபிஎஸ் வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த இதான் வந்து இது அந்த சப்ளை லைனு, அதாவது கரண்ட் சப்ளை லைனு, பவர் கரண்ட் சப்ளை லைன்ல இருந்து இந்த யூபிஎஸ் கொடுத்துருவாங்க. அதான் நான் கொடுத்துல 6 யூபிஎஸ் கடைசியை பார்த்தோம், இந்த யூபிஎஸ் கொடுத்துருவாங்க. அப்போ இது என்ன ஆகுனாக்கா, இந்த கரண்ட் சப்ளை வந்து இந்த யூபிஎஸ் வழியே போகும், இங்கேருந்து இதுக்கு போகும், சிபியூ போகும், சிபியூலேருந்து மானிட்டர் போகும், மானிட்டர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த யூபிஎஸ் மூலியமா கம்ப்ளீட் கனெக்ஷன் இருக்கும். திடீர்னு பவர் இங்கே சப்ளை ஆச்சுன்னா ஆனால் இந்த யூபிஎஸ் சப்ளை இருந்துட்டு இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. அப்போ கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம எல்லாத்தையும் வந்து பொறுமையாக ஆஃப் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ணிட்டு இந்த யூபிஎஸ் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அப்போ சிபியூங்க வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டு, 2 கீபோர்டு, இது உள்ளீடு கருவி. இந்த உள்ளீடு கருவி தான் நம்ம இன்புட் கொடுக்குறோம், அதை சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் வந்து ப்ராசஸ் பண்ணோம். இது ஏன் ஒன்றுன்னு கொடுத்துருக்கேன்னா, இது வந்து கம்ப்யூட்டர் ஒரு முக்கியமான பாகம். எப்படி நம்ம சொன்ன மாதிரி நம்ம மனிதருக்கு மூளை முக்கியமோ இதயம் முக்கியமோ, அது போல இந்த சிபியூ வந்து கம்ப்யூட்டர் இவ்வளவு பார்ட்ஸ் இருந்தாலும் இந்த சிபியூல தான் எல்லா வேலையும் நடக்குது, எல்லா ப்ராசஸ் நடக்குது. இங்கே டைப் பண்ற வேலை மட்டும் தான் அது கீபோர்டு நடக்கும். இந்த டைப் பண்ற வேலையை நீங்க என்ன டைப் பண்ணீங்க, என்ன லெட்டர் டைப் படிச்சீங்க, அப்படி இதுதான் வந்து ப்ராசஸ் பண்ணி இங்கே மானிட்டருக்கு அனுப்போம். எல்லாம் ஒயர் கனெக்ஷன் இருக்கும், ரைட்டுங்களா? மானிட்டர் அனுப்போம். இந்த ஸ்பீக்கரு, இந்த மவுஸ் வந்து அந்த கர்சரை இந்த மானிட்டர் ஒர்க் பண்ணுறதுக்கோசம் யூஸ் ஆகுது, அவ்வளோதான். மொத்தமே இந்த 3 பார்த்து தான் முக்கியம். மவுஸும் கொஞ்சம் அடிஷ்னல். இந்த யூபிஎஸும், இது யூபிஎஸ் எல்லாமே ஒர்க் பண்ண முடியும். யூபிஎஸ் வந்து சேஃப்டி கோசம் தான் யூபிஎஸ். அப்போ ரொம்ப முக்கியமான அந்த கம்ப்யூட்டர்ல பாகம் நீங்க பாத்தீங்கன்னா 1 சிபியூ, 2 கீபோர்டு, 3 மானிட்டரு, 4 மவுஸ். இந்த 4 பாகம் இருந்தா போதும், கம்ப்யூட்டர் நம்ம நல்லா ஒர்க் பண்ணலாம். இந்த ஸ்பீக்கர் வந்து ஒன்லி பாட்டு கேட்கறதுக்கும் ஏதாவது படங்கடம் பார்க்கறது சவுண்ட் ஒட்டுக்கோசம் தான் இந்த ஸ்பீக்கரு. இந்த யூபிஎஸ் பவர் ஏதாவது நின்று போச்சுன்னா இந்த கம்ப்யூட்டர் கொஞ்சம் சேதம் அடையாமல் இருக்குன்னு பாதுகாப்பா இருக்குனால இந்த யூபிஎஸ். மற்றபடி இந்த 2ம் அடிஷனல் தான். எது ஸ்பீக்கரும் இந்த யூபிஎஸும் அடிஷனல், அதாவது எக்ஸ்ட்ரா உள்ளதான். கம்ப்யூட்டர்னாவே இந்த 4 பாகம் தான் முக்கியம். 1 சிபியூ, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், 2 கீபோர்டு, 3 மானிட்டரு, 4 மவுஸ். அதனால இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம்னா கம்ப்யூட்டருடைய பார்ட்ஸ்லாம் பாகங்கள்லாம் பார்த்தோம். முதல் பாகம் என்னென்ன, சிபியூ பார்த்தோம், 2 கீபோர்டு பார்த்தோம், 3 மானிட்டர் பார்த்தோம், 4 மவுஸ் பார்த்தோம், 5 ஸ்பீக்கர் பார்த்தோம், 6 யூபிஎஸ் பார்த்தோம். இது இல்லாமல்
இந்த கம்ப்யூட்டர் பாகங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா பென் டிரைவ்னு இருக்கு. இந்த பென் டிரைவ் எதுனா ஏதாவது இன்ஃபர்மேஷன் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு, ஏதாவது ஒரு வீடியோ இருக்கு, ஆடியோ இருக்கு, ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு டெக்ஸ்ட் மேட்டர் இருக்கு. அதை இது மூலியமா நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு இந்த பென் டிரைவ்ல காப்பி பண்ணி வேற கம்ப்யூட்டர் கொண்டு போகலாம். இது பிரிண்ட்ல வந்து இன்ஜெக்ட் பிரிண்ட் இருக்கு, பிரிண்டர் ஏப்ட வெரைட்டி இருக்கு, இன்ஜெக்ட் பிரிண்டர், லேசர் பிரிண்டர் அப்படின்ற டாட் மேட்ரிக்ஸ் இப்படி பிரிண்டர் நிறைய இருக்கு. அந்த பிரிண்டர் கனெக்ஷன் விட்டுலாம். ஹார்ட் டிஸ்க்னா வந்து இதுல அந்த சிபியூ உள்ள சிபியூ உள்ள வந்து நிறைய இது இருக்கு, கம்ப்யூட்டர் பாகம் இருக்குன்னா அதுக்கு போல அதையும் நம்ம அது தனியா பேசணும். சிபியூல என்ன பாகம் இருக்குன்ட்டு அந்த சிபியூல உள்ள பாகம் தான் ஹார்ட் டிஸ்க் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது. ஹெட்போனா பாட்டு கேட்டு கேட்கறதுக்கு இதான் வந்து கம்ப்யூட்டர் பாகங்கள். அதனால வந்து நம்ம கொஞ்சமா இந்த வீடியோக்குள்ள போறோம். இன்னும் நம்ம கம்ப்யூட்டர் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். குறிப்பா வீட்டில் இருக்கிறவங்க, பொழுது போலேங்கிறவங்க கம்ப்யூட்டர் வந்து ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரோ இல்லை ஒரு லேப்டாப் கம்ப்யூட்டரோ வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுங்க. குறிப்பாக வந்து ஹவுஸ் ஒய்ஃபு, லேடிஸ் வீட்டில் இருக்கிறவங்க, வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க, வயதானவர்கள் எல்லாமே கம்ப்யூட்டர் கற்றுக்கலாம். இது வந்து கம்ப்யூட்டரே சுத்தமாக தெரியாதவங்களுக்கு இப்போ தான் கம்ப்யூட்டர் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்படுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ வெளியிடுறோம். கம்ப்யூட்டர்லேயே நிறைய வந்து படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க ரொம்ப அந்த கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப ஹையர் லெவலில் போகிறவங்களுக்கு இந்த வீடியோ அதிகமாக பயன்படாதான். ஆனால் கம்ப்யூட்டர் முதல்ல தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேர் கம்ப்யூட்டர்ல வரணும். இந்த டிஜிட்டல் வேர்ல்டு, இந்த கம்ப்யூட்டர் வேர்ல்டுல வந்து இந்த கம்ப்யூட்டர் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இந்த கம்ப்யூட்டர் எவ்வளவு பயன்கள் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தோட நிறைய சோசியல் மீடியாலாம் இந்த மாதிரி வீடியோலாம் வெளியிடணும். நிறைய நல்லா வளரணும், டெவலப் ஆகணும், ஒவ்வொருத்தரும் டெவலப் ஆகணுங்கிற நல்ல எண்ணத்துல இந்த வீடியோ வெளியிடுறோம். அனைவரும் பார்த்து பயனடைமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.